Hi friends, welcome back to my channel. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குளிர் டைமுக்கு சூப்பு இந்த மாதிரி குடித்தோம்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சூப் பண்ணியிருக்கேன் நான். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கேரட் இருந்தால் போதும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, என்கிட்ட பட்டர் இருக்குல்ல, அதனால் வந்து நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு, அப்புறமா வந்து வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குளிர் சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் மாதிரி ஐட்டம்ஸை கொஞ்சம் சூடாக குடிக்க நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பசங்க சூப்பெல்லாம் குடிக்க மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி பருப்பு சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சூப்பாக நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது குடிக்குவாங்க அவங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு ப்ரௌன் ஆனால் போதும். தக்காளி எல்லாம் வந்து ஒன்றும் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இது வந்து தக்காளியும் கேரட் போட்டுடலாம். இன்றைக்கி வந்து இந்த சூப் சொல்லித்தரேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த சூப் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இதிலே வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு. இதுக்கு பருப்பு வந்து ஒரு ½ கட்டோரி அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மைசூர் பருப்பு தான். இந்த மைசூர் பருப்பு வச்சு தான் இன்றைக்கி சூப் பண்ண போகிறோம் நம்ம. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இந்த லைட்டாக ஃப்ரை ஆகும்போதே உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு இதில் போட்டுட்டு நம்ம வந்து பருப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து கழுவி ஊற வச்சுருந்தோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு பார்க்குறீங்களா, ஒர்க் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருந்தனால அதனால தான் வீடியோ போடல. டைமில் வந்து கேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு வந்து நம்ம பருப்பு வந்து கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த கட்டோரியில் நீங்கள் வந்து பருப்பு போடுறீங்களோ அதே கட்டோரியில் வந்து ஒரு 4 கட்டோரி வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து குடிக்கலாம். இந்த சூப் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து அந்த மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு விடணும். 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து சில்லுன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இதை பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சில்லுனாக விடணும். சில்லுனான பிறகு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு பாருங்கள், தனியாக ஒரு பேன் எடுத்து வச்சு நெய் இல்லை, நான் வந்து கொஞ்சம் பட்டர் இல்லை, அதனால் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கொஞ்சமாக ஜீரா போட்டிருக்கேன். ஜீரா போட்ட உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு இதுக்கு தேவையான உங்கள்கிட்ட எந்த ஹர்ப்ஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எந்த மிக்ஸ் ஹர்ப்ஸ் எதுவும் இருக்குல்ல, அதனால் வந்து நான் வந்து பெப்பர் பவுடரும் கொஞ்சம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கிறேன் நான் இதில். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு பாயில் வந்த பிறகு நம்மளோட சூப் ரெடி ஆகிடுது. இது வந்து சுடாக வந்து சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த சூப்பு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலுக்கு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாருங்கள், சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.